வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டுமா? நீங்கள் பேசும்போது எல்லாரும் அமைதியாக கேட்க வேண்டுமா? ஒரு வார்த்தை பேசினாலே உங்கள் செல்வாக்கு 10 மடங்கு அதிகரிக்க வேண்டுமா? 10. அப்படியானால் நீங்கள் இன்று கேட்கப் போகும் இந்த 10 சாணக்கியர் ஸ்பீச் சீக்ரெட்ஸ் உங்களின் பேச்சு திறனை டைகர் லெவலாக மாற்றும். டைகர் லெவல் என்றால் என்ன? பார்த்தவுடனே பயமில்லை, ஆனால் பேச ஆரம்பித்தால் யாரும் அவமதிக்க முடியாத சக்தி. சாணக்கியர் சொன்னார், வாக்கில் வல்லவனாக இருப்பவன் நாட்டையும் நடத்த முடியும். இதுதான் உங்கள் ஸ்பீச் பவர். இப்போது நாம 10 ரகசியங்களை ஒவ்வொன்றாக ஆழமாக பார்க்கலாம். சீக்ரெட் 1. பேசுவதற்கு முன் மூளையை டைகர் மோடில் ஏற்றுங்கள். சாணகியர் சொல்வார், சிந்தனை தெளிவாக இருந்தால் சொல் தானாகவே அம்பாகும். பேசுவதற்கு முன் ஒரு சாதாரண மனிதன் 100 விஷயங்களை நினைப்பான். அதனால் அவரது பேச்சு குழப்பமாகிவிடும். ஆனால் டைகர் லெவல் கம்யூனிகேட்டர் என்ன செய்வான்? 5 விஷயங்கள். யார், ஏன், என்ன, எப்படி, எவ்வளவு நேரம், இதை மூளையில் 10 வினாடிகளில் அலைன் செய்வான். இதையே மாடர்ன் சைக்காலஜியில் மென்டல் ஃப்ரேமிங் என்பார்கள். உங்க மைண்ட் ஃப்ரேம் சரியாக இருந்தால் நீங்க பேசும் வார்த்தைகள் ஆழமா இருக்கும், அழுத்தமா இருக்கும். தேவையில்லாத பேச்சு இருக்காது. ஒவ்வொரு வரியும் துல்லியமாக தாக்கும். டைகர் லெவல் ஸ்பீக்கர் ஷியர் ஷார்ப்லி ஃபோக்கஸ்ட் மைண்ட். சீக்ரெட் 2. உங்கள் குரல் ஒரு ஆயுதம். அதை ஆளுங்கள். உங்களிடம் 2 குரல்கள் இருக்கிறது. 1. சாதாரண குரல். 2. கமாண்டிங் குரல். டைகர் லெவல் கம்யூனிகேட்டர் கமாண்டிங் வாய்ஸை பயன்படுத்துவார். சாணகியர் சொன்னார், மென்மை குரலில் மதிப்பு இல்லை, நிலைமையை மாற்றும் குரலில்தான் சக்தி உள்ளது. வாய்ஸ் கண்ட்ரோல் டிப்ஸ். தொடக்கத்தில் மெதுவாக பேசவும், முக்கியமான வரிகளை டீப் வாய்ஸில் சொல்லவும். முடிவில் வேகத்தை 5% குறைத்தால் தாக்கம் அதிகம். சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் பவர். 5 செகண்ட் பாஸ் ட்ரிக். இது எல்லாம் செய்யும் போது நீங்கள் பேசுவதில்லை, உங்கள் பிரசன்ஸ் பேசுகிறது. சீக்ரெட் 3. கேள்வி கேட்காதவன் பேச கற்றுக்கொள்ள மாட்டான். டைகர் லெவல் கம்யூனிகேட்டர்ஸ் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பவர்ஃபுல் கொஸ்டின், பேச முடிக்கும் போது ஒரு டீப்பர் கொஸ்டின். ஏன்? மனம் கேள்விகளால் இயங்குகிறது. நீங்கள் கேள்வி கேடியும் போது மனிதன் கவனம் செலுத்துவான். அவரது மூளை ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் சொல்வதை அவர் நினைவில் வைப்பு. உதாரணம், நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை உண்மையான உங்கள் குரலை பயன்படுத்தினீர்கள்? பாருங்கள், பிரெயின் ஆக்டிவேட் ஆகிவிட்டது. சீக்ரெட் 4. ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு கதையை சேர்க்கவும். சாணக்கியர் சொன்னார், உண்மையை சொல்லாமல் உணர்த்த வேண்டும். டைகர் லெவல் ஸ்பீக்கர்ஸ் ட்ரை இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டார்கள், ஒரு கதையை வைத்து சொல்வார்கள். கதை, விஷுவல்ஸ், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். உதாரணம், ஒரு பசித்த புலி ஒரு நரியை சந்தித்தது. ஆடியன்சஸ் ஆர் ஹுக்ட் இன்ஸ்டன்ட்லி. சீக்ரெட் 5. நீங்கள் பேசுவதின் 70% பாடி லாங்குவேஜ். சாணக்கியர் சொன்னார், உடல் நிலைமை வாக்கை முன்கூட்டியே வெளிப்படுத்தும். பாடி லாங்குவேஜ் ஸ்டெப்ஸ். அணைக்கப்பட்ட கை இல்லை, தோள்கள் நிமிர்ந்து, கண்கள் நேரடியாக, கையசைவு 30%, 40% ஓன்லி. அதிக குஷிப்பு இல்லாமல் காம் பவர். டைகர் லெவல் கம்யூனிகேஷன் சீக்ரெட். ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் பிளஸ் ஸ்டெடி வாய்ஸ். இதுதான் டாமினன்ஸ். சீக்ரெட் 6. எமோஷனல் பவர் ஸ்பீச் பவர். சிறந்த பேச்சாளர்கள் ஃபேக்ட் பேச மாட்டார்கள், அவர்கள் எமோஷன் பேசுவார்கள். சாணகியர் சொன்னார், மனதை தொடாமல் சொல்வது காற்றை அடிப்பது போல். டைகர் லெவல் ஸ்பீக்கர்ஸ் 40% இன்ஃபர்மேஷன், 60% எமோஷன். அதே சென்டென்ஸ் எமோஷனல் டோனில் சொன்னால் இம்பாக்ட் 10%. உதாரணம், நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் விசை. இதுதான் எமோஷனல் ஆங்கர். சீக்ரெட் 7. சைலன்ஸ் சீக்ரெட் வெப்பன். சாணக்கியர் இது பற்றி நேராக சொல்கிறார், இருப்பு போல் மௌனம் இல்லை. சைலன்ஸ் கிவ்ஸ் அத்தாரிட்டி, மிஸ்ட்ரி, கண்ட்ரோல், மேக்னடிசம். டைகர் லெவல் ஸ்பீக்கர்ஸ் சைலன்ஸை 2 இடங்களில் பயன்படுத்துவார்கள். 1. முக்கியமான லைன் சொல்வதற்கு முன். 2. முக்கியமான லைன் சொன்ன பிறகு. ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி லிசன்ஸ். சீக்ரெட் 8. குறைவாக பேசுங்கள், ஆனால் துல்லியமாக. இந்த ரகசியம் சாணக்கியரின் யுத்த நுட்பம். அதிக சொற்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தும். டைகர் லெவல் கம்யூனிகேட்டர் 1 மினிட் ஸ்பீச், 1 ஆரோ. ஒவ்வொரு வரியும் பவர்ஃபுல், ரெப்படிஷன் இல்லை, நாய்ஸ் இல்லை. யூ ஸ்பீக் லெஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பெக்ட்ஸ் மோர். சீக்ரெட் 9. பிரெடிக்டபிளாக இருந்தால் நீங்கள் தோல்வி. சாணக்கியரின் தந்திரம். புரிந்து கொள்ள முடியாதவன் தோற்க முடியாதவன். டைகர் லெவல் ஸ்பீக்கர் எப்போதும் நியூ ஆங்கிள், நியூ எக்ஸாம்பிள், நியூ டோன், அன்பிரடிக்டபிலிட்டி, ஆடியன்ஸ். அடுத்தது என்ன வரும்? இதுதான் ரிட்டென்ஷன் சீக்ரெட்.
சீக்ரெட் 10. முடிவில் ஒரு டைகர் ரோர். ஒரு தாக்கம். சாணக்கியர் சொன்னார், சொல்லின் முடிவு வாளின் முனை போல் இருக்க வேண்டும். டைகர் லெவல் எண்டிங். ஒரு வரி, ஒரு தாக்கம், ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். எக்ஸாம்பிள், உங்களின் வார்த்தைகளில் வலிமை இருந்தால் உலகமே உங்களின் குரலை கேட்கும். இந்த 10 சாணக்கியர் ஸ்பீச் சீக்ரெட்ஸாய் தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் உங்கள் பேச்சு டைகர் லெவல் ஆகும். யாரும் உங்கள் பிரசன்ஸை இக்னோர் செய்ய முடியாது. உங்கள் வேர்ட்ஸுக்கு மேக்னெட்டிக் பவர் வரும். கூட்டத்தில் நீங்கள் பேசினால் கவனம் உங்களிடம். பேச்சு திறமை ஒரு திறமை இல்லை, அது ஒரு ஆயுதம். அதை ஷார்ப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றம் கண்டே தீரும்.